ஹலோ ஆய் பத்தாஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா சந்தேகவுண்டம்பாளையம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிற ரோடுங்க. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போகிற ரோடு. அங்கே வந்து ஒரு அழகான ஒரு முனியப்ப சாமி கோயில் பார்த்தேன். அது பார்த்தோன்னா ஒரு பள்ளத்தில் இருக்குதுங்க. மேலே கீழே வந்து ஆறு ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த கோயிலோட அழகை அமைப்பு பாருங்கள். டக்குன்னு போய் பார்ப்போம், சரிங்களா? மகாமுனீஸ்வரர் உபயம் தனபால் கோனார் சொல்லி அவர் பண்ணிக்கிறாருங்க. கோயில் வந்து அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு எப்படிங்க படம்? இங்கே வந்து கோயிலுங்க. வைணவமானு தெரியுங்க. ராமம் போட்டுக்கிறாங்க. என்ன இல்லை, ராமம் போட்டுக்கிறாங்க. இந்த கோயில் நல்லா இருக்குது. உங்களுக்கு ராமம் போட்டுக்கிறாங்க. இது என்ன கோவில்னு எனக்கு தெரியல, என்ன சாமின்னு தெரியல. பாருங்க, ராமம் போட்டுக்கிறாங்க. ராமம் பெருமாள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. கோயில் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறக்கு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வனப்பகுதியில் ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்க. கோயில் நல்லா இருக்குதுங்க. வாங்க டக்குன்னு போய் நம்ம கோயிலோட அமைப்பை எல்லாத்தையும் பார்ப்போம். இது மகாமுனீஸ்வரருங்க. மகாமுனீஸ்வரர் எல்லை ஆத்தோரத்தில், ஊர் எல்லை ஓரத்தில் இருப்பாருங்க. இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பாருங்கள் எப்படி நடம். ஒரு வனத்துக்குள்ளே இருக்குதுங்க. டக்குன்னு பார்த்துட்டு கிளம்ப போனோம். ஆமாம், ஓகேங்க. வாங்க டக்குன்னு போய் பார்ப்போம். பாருங்கள் கோயில் பாருங்க, நிறைய மரஞ்செடிகள் கொடிகள் அந்த மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. குதிரையில் ஒரு சாமிங்க. பாருங்க, வேலு பார்த்தீங்களா? வேலு காவல் தெய்வம்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்ணா. வேலு பாருங்கள், குதிரையில் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு கடவுள். எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது, எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு வைப்ரேட்டு எல்லாம் எப்படிங்க எல்லாம் தத்துரூபம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு சிலை பாருங்கள். ஆஹா, இவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்க நம்மளால். பாருங்கள், குதிரை வாகனம் சிற்ப வடிவமைப்பு டி கண்ணன் தம்பி அப்படின்னு போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா கோவில்? குதிரைங்க, மிகப்பெரிய குதிரைங்க. நான் இந்த மாதிரி ஒரு குதிரை வாகனத்தில் சங்கிலி கருப்புன்னு நினைக்கிறேனுங்க. இதே தெரியல. உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. அழகாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. இது பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. பாருங்க, இங்கே பாருங்க, மூங்கல் அடியில் ஒரு தெய்வங்க. வேண்டி வச்சுருப்பாங்களா தெரியுங்க. பொம்மைங்க, உருவார பொம்மைங்க, வேலுங்க. நல்லா இருக்குதுங்க கோவில். அப்படியே வாங்க, அப்படியே பார்ப்போம். பாருங்க, ஆஹா, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கோயில். கீழே ஆறுங்க, தெரியுதுங்களா? ஆத்தோரத்தில் இருக்கிறாருங்க. இடம் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பயங்கர எஃபெக்ட்டுங்க. நான் இடையில வரும்போது கேட்டால் இது வந்து ஊர் பொதுக்கோயில்னு சொன்னாங்க. வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறாராமா. நிறையா பூஜைகள் நடக்குது. வெள்ளிக்கிழமை நாள் இந்த கோயில் வந்து நல்லா விசேஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தலை விரிச்ச மாதிரி தெரியுதுங்க. அரச மரங்க. பாருங்கள், ஆத்தோரத்தில் இவ்வளோ அழகான ஒரு கோவிலுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கோவில். படித்துறைங்க. ஆற்றுக்குள்ளே இறங்கி தண்ணி மோந்துக்கலாம் மாதிரி இருக்குதுங்க. ஸ்டெப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு.
ஸ்டெப்பு தண்ணி கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் நிறையா மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி இருக்குதுங்க கோவில். இன்றைக்கி சாமி பாருங்கள் பயங்கர உக்கிரமாக இருப்பார். அதை நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க. இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். கடைசியாக தலை மூலவரை பார்ப்போம். எப்படிங்க கோவில் காட்டுக்குள்ள ஒரு கோவிலுங்க. மலைக்குள்ள கோவில் தான், மலங்காட்டுக்குள்ள கோவில் தான் எப்படி இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஆஹா என்னங்க நிறையா இருக்குது. கடவுள் நிறையா இருக்கிறாரு. பாருங்க மரங்க பாருங்க. நல்லா பெரிய பெரிய மரங்களாக இருக்குதுங்க. புதர்களாக இருக்குதுங்க. உங்களுக்கு பெரிய பெரிய புதராக இருக்குதுங்க. சரிங்க நாம் மூலவரை பார்ப்போங்களா ஃபஸ்ட்டு. வாங்க வாங்க மூலவரை பார்த்துட்டு போவோங்க. உப்பு வாங்கி போட்டுக்கிறாங்க, அது நாங்கள் காய்ச்சிடணும் உங்களுக்கு. பாருங்க கடவுள் என்னங்க வித்தியாசமாக இருக்குது. நிறைய உருவ பொம்மைகள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னென்ன தெரியலைங்க, என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. பாருங்க பாருங்க நிறைய உருவ பொம்மைகள். முனிப்புன்னு நினைக்கிறேங்க. முனீஸ்வரன், மகாமுனீஸ்வரன் நினைக்கிறேன். மகாமுனீஸ்வரன் பாருங்க எவ்வளோ உருவ பொம்மைகள் பாருங்க. பாருங்க இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் போட்ட வீடியோவில் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்க இங்கே பாருங்க. எப்படிங்க நான் போட்ட வீடியோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது என்ன கடவுள்னு தெரியல. நிறைய சிலைகள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் மகாமுனீஸ்வரை பார்ப்போம். பாருங்கள் தலை விரிச்சுங்க. வாங்க பார்த்தா எப்படிங்க கோயில் ஒரு ஓவர் வியூ பாருங்க. உப்பு வாங்கி போட்டுக்கிறாங்க பாருங்க. மகாமுனீஸ்வரர் ஊர்ப்பவங்க சிற்பம் கண்ணன் சிப்பி அப்படின்றாங்க. நல்லா பண்ணிக்கிறாருங்க. பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு. அப்பா மகாமுனி ஐயா எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா. மகாமுனீஸ்வரர் ஆலயம் நல்லா பண்ணிக்கிறாருங்க. மகாமுனீஸ்வரர் ஆலயம் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ ஆக்ரோஷமாக எப்படி இருக்கிறாரு பாருங்க. முனியா எங்களுக்கு காப்பாற்று நல்லருள் தாங்க ஐயா. மண்டி போட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. பார்த்துட்டிங்களா. வாங்க முனியா உன்னோட பேர் புகழெல்லாம் எடுத்து ஊருக்குள்ளே சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாளுங்க இடுப்பில் வாள் வச்சுட்டு அருவாள் பாருங்க. இவங்க தானுங்க நம்ம முன்னோர்களுங்க. முனியா நல்ல அருள் தாங்க ஐயா. எனக்கு வெற்றி தாவையா. போகிறவங்களுக்குலாம் ஜெயிக்கணுங்க ஐயா. ஆமாம் ஐயா வெற்றி தாங்க ஐயா எனக்கு வேணும். ஆமாம் ஐயா இருங்கய்யா. ஒரு வீடியோ பார்த்துட்டுங்கய்யா அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறீங்கய்யா. பாருங்க ஃபுல் வியூ பாருங்க. நம்ம கேமரா கிளாரிட்டி கம்மிங்க. பறவைகள் சத்தங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இடங்க. வாங்க அப்படியே நம்ம இவரை பார்ப்போங்க. குதிரை வாகனம் அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க நம்மளால். ஆமாம் தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய குதிரைன்னு சொல்லி. மிகப்பெரிய குதிரைங்க. சரிங்க நம்ம பத்தாஸ்
வேறொரு காணொளியில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிராமத்து மண் சார்ந்த கோவிலை கண்டு ரசிப்போம். ஆமாங்க பட்டாஸ், மீண்டும் வேறொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருடைய மகாமுனீஸ்வரர் ஆலயம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, நான் பர்சனலாக அவர்கிட்ட வேண்டிட்டு நம்ம காணொலி காண்பவர்கள் காணாத எல்லோரும் நல்லவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இத்துடன் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. பாருங்க, அப்படியே பக்கத்தில் போவோம். முனீஸ்வர ஐயா பா, இதே பாருங்க. நன்றி, மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.